சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருக்கக்கூடிய அபிஷேகாவுக்கு டெடிகேஷன் ரவுண்டில் எஸ்பி சரண் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பரிசு ஒன்று கொடுக்க போறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளியே பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிற பெயர்ல போட்டியாளர்கள் பாடலை பாடினாங்க. அதுல ஒரு போட்டியாளரும் அவங்க ஒரு பாடலை பாடி அவங்க அம்மாவுக்கு, பாட்டிக்கு, அவங்களோட டீச்சர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அந்த சாங்கை வந்து டெடிகேட் பண்ணாங்க. எமோஷனலாக பல விஷயம் நடந்துச்சு. ஆனால் போன வாரம் நடந்த சனி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க முடியல. அபிஷேக் வந்து பாடலையா, எதுக்காக வந்து அவங்க பாடின பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ஒருவேளை இந்த வாரம் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸே வந்து ஷோ பண்ணல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் அவங்களோட ஏமாற்றத்தையும் ஆதங்கத்தையும் பதிவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டோட முதல் பகுதியை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்களா. அடுத்த வாரம் செகண்ட் பார்ட் அப்படிங்கிற பெயரில் மீதி விஷயங்கள் டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அந்த செகண்ட் பார்ட்டில் தான் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் இடம்பெற போகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் போன வாரம் அபிஷேகோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலையாம். அப்படி அபிஷேகோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணும்போது எமோஷனலாக பல விஷயம் நடக்க போகுதான். அதுலேயும் இப்போ இந்த சீசன் 5ல மகதி மாதிரி எக்கச்சக்கமான போட்டியாளர்கள் போன வாரம் பாடினாங்கல்ல, அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட எமோஷனலாக பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறது, கையில் வந்து கை செயின் போட்டு வர்றது, மகதிக்கு காலில் கொலுசு போட்டு வர்றது சொல்லி பல விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அபிஷேகாவுக்கு நடக்கலையா. அது அபிஷேகாவுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அந்த ஒரு காரணத்தால் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கக்கூடிய எஸ்பி சரண் அவர்கள் டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா அந்த ஒரு பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இந்த சாங்கை நீ யாருக்கு டெடிகேட் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அடுத்த நிமிஷமே அபிஷேகா சொன்ன பதில் எங்கள் அம்மாவுக்கு தான் சார். ஏன்னா எங்கள் அம்மா இல்லைனா சரிகமபா ஷோவில் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவங்க தான் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. எப்போவுமே என்னோட சப்போர்ட் வந்து அம்மாவுக்கு தான், அம்மாவோட சப்போர்ட் எனக்கு தான். நான் கண்டிப்பாக இந்த சாங் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில் அடைகிற எல்லா வெற்றியையும் நான் எங்கள் அம்மாவுக்கு தான் டெடிகேட் பண்ண போகிறேங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த இடத்துல எஸ்பி சரண், நீ உங்கள் அம்மாவை தூக்கி வச்சு பேசினல்ல, இதுக்காகவே என்னோட கிஃப்ட் ஒன்று உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணு. அது அப்கமிங் வீக்லேயோ இல்லை இந்த சீசன் 5 முடியறதுக்குள்ளேயோ அந்த கிஃப்ட்டை உங்கள்கிட்ட சேர்த்துருவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசியிருக்காராம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த அரங்கமாக அறிந்து போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் எஸ்பி சரண் அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் அபிஷேகாவுக்கும் கிடச்சிருக்குது. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, கூடிய சீக்கிரம் குக் வித் கோமாளி சீசன் 7 ஆரம்பிக்க போகுது. மொத்தமாக எப்பொழுதுமே 3 ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. இந்த டைம் 4வதா நடிகை ரோஜா அவங்க ஒன் ஆஃப் த ஜட்ஜை ஆட் பண்ணியிருக்காங்களாம். இது ரசிகர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தியிருக்குது. ஒரு ரியாலிட்டி ஷோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 சீசன் தாண்டிட்டாலே அது வந்து வெற்றி பெற்ற ஷோ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு உதாரணமாக பிக் பாஸ் சொல்லலாம், சூப்பர் சிங்கர் சொல்லலாம். அதை அடுத்து இப்போ குக் வித் கோமாளி சீசன் 6ஓட வெற்றிக்கு பிறகு இப்போ சீசன் 7 ஆரம்பிச்சிருக்குது. வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த ஷோவில் வெளியேறதுக்கு பிறகு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்துச்சு. அந்த வகையில் போன சீசனில் செஃப் தாமு, செஃப் கௌஷிக், அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ், இவங்க 3 பேரும் தான் செஃபாக இருந்தாங்க, அதாவது ஜட்ஜாக இருந்தாங்க. இந்த டைம் நடிகை ரோஜா அவங்களும் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக ஆட இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் கப்புள் சீசன் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய எல்லா குக்கும் ஜோடியாக சமைக்க போகிறாங்களாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.